அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருக்கும் வரி விதிப்பு உலக நாடுகளிடையே வர்த்தக ரீதியில் கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. தொடக்கத்தில் புதிய பரஸ்பர வரியை அறிவித்திருந்த அவர் பின்னர் அதை ஒத்திவைப்பதாகவும் அடுத்த 3 வாரங்களுக்கு 10 விழுக்காடு வரி மட்டுமே வசூலிக்கப்படும் என்றும் பொது அறிவிப்பு செய்திருந்தார். ட்ரம்பின் அந்த திடீர் அறிவிப்பானது ஏற்றுமதி செய்யப்படுகின்ற அனைத்து பொருட்களுக்கும் வரி விதிக்கப்படும் என்று அர்த்தமாகாது. மாறாக அதைவிட குறைவான வரி வசூலிக்கப்படுவதற்கும் வாய்ப்புள்ளதாக விவரிக்கிறார் வரி கணக்காளர் ரெங்கநாதன் கண்ணன். இந்த வரி விதிப்பில் நிறைய மதிப்பீட்டு முறைகள் இருப்பதால் ஏற்றுமதியாகும் அனைத்து விதமான பொருட்களுக்கும் 10 விழுக்காடு வரி விதிக்க வேண்டிய அவசியமில்லை என்று ரெங்கநாதன் கண்ணன் தெளிவுபடுத்துகின்றார். இதில் நிறைய வேல்யூவேஷன் மெத்தட்ஸ்லாம் இருக்குங்க. ஸோ எல்லா எக்ஸ்போர்ட் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்ஸ்க்கும் 10% டாரிஃப் வரும்னு ரூல் அவசியம் இல்லை. அதோட கம்மியாக வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இதில் நிறைய மெக்கானிசம் இன்வால்வ் பண்ணியிருக்கு. அதாவது வேல்யூவேஷன் மெத்தட், அப்புறம் எக்ஸ்போர்ட் கிரைட்டீரியா, லாஜிஸ்டிக், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்வால்வ் பண்ணியிருக்கிறதுனால 10% கம்மியாக வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குங்க. இதனிடையே ஏற்றுமதி நடவடிக்கையில் அனைத்து செயல்முறைகளையும் கருத்தில் கொண்ட பின்னரே வரி விதிக்கப்படுவதை அவர் உதாரணத்துடன் விளக்கினார். இப்போ உதாரணத்துக்கு விட்டு வரும் விலையும் இப்போ நம்ம இங்கேருந்து பொருட்களை அனுப்புற விலையும் ஒரே விலையாக இருக்காது பாருங்க. இப்போ இங்கேருந்து பொருட்கள் என்ன விலைக்கு அனுப்புகிறோமோ அவங்களுக்கு அங்கே ரிசீவிங் பாயிண்ட்ல எந்த விலைக்கு வருதோ அதில் எல்லா மெத்தட்ஸையும் கன்சிடர் பண்ணிட்டு அதுலேருந்து அந்த டேரிஃப் இம்போஸ் பண்ணுவாங்க. ஸோ ஹை சான்சஸ் 10% கம்மியாக தான் இந்த டேரிஃப் ரேட்ஸ் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அமெரிக்காவின் வரி விதிப்பு தொடர்பான விளக்கமளிப்பில் ரெங்கநாதன் அதனை தெரிவித்தார்.